வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அக்டோபர் 26ஆம் தேதி இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் ஈரானிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தின. அந்த தாக்குதலின் போது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் தாக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் குறிப்பாக வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அதற்கு முன்னப்போதையும் விட அதிகமாக வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் வட்டாரம் கூறியது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேலிடம் அப்படி ஒரு திட்டம் உள்ளது என்று வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவது தொடர்பாக இஸ்ரேலுக்கு எந்த அத்தியாவசிய காரணமும் கிடையாது என்பது அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக இருந்து வந்தது. ஆனால் ஜோ பைடன் நிர்வாகத்தின் ஆட்சி காலம் இன்னமும் 2 மாதங்களுடன் முடிவுக்கு வருகிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவதற்கு இப்போது இஸ்ரேலுக்கு 2 அத்தியாவசிய காரணங்கள் இருப்பது பல ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்று இஸ்ரேலிய அரசு தலைமை நம்புகிறது என்று அந்த வட்டாரம் கூறுகிறது. இஸ்ரேலுக்கு இருக்கும் அந்த 2 அத்தியாவசிய காரணங்களில் முதலாவது தாக்குதலுக்கு அவசியம், இரண்டாவது தாக்குதல் சாத்தியம். இந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்குள் பாதுகாப்பு துறையினர் மத்தியில் பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்கும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் பரிந்துரைகளை பெரும்பாலான இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையினர் எதிர்த்த காலம் ஒன்று இருந்தது. அப்படியான ஒரு தாக்குதலை இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையின் பெரும்பாலானவர்கள் விரும்பவில்லை அல்லது அது சாத்தியம் என்று அவர்கள் நம்பவில்லை. அது நடந்து 15 ஆண்டுகளின் பின் இப்போது காட்சிகள் தலைகளாக மாறிவிட்டன. 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தை போலில்லாமல் இஸ்ரேலின் முழு பாதுகாப்பு ஸ்தாபனமும் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவது குறித்து ஒருமித்த மனநிலையில் இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரி கூறினார். அந்த ஒருமித்த மனநிலை டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க வேண்டும் மற்றும் தாக்க முடியும். பெயர் வெளியிடாத இஸ்ரேலிய அதிகாரியின் கூற்றுப்படி பாதுகாப்பு ஸ்தாபனம் முன்னெப்போதையும் விட இதுபோன்ற தாக்குதலை தயாரிப்பதற்கும் இறுதியில் நடத்துவதற்கும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்க முடியும் என்று நம்புகிறது. அக்டோபர் 26ஆம் தேதி ஈரானுக்கு உள்ளே இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்திய போது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தவறியது. அவ்வாறு செய்வதற்கான கடைசி பொன்னான வாய்ப்பு தவறவிடப்படக்கூடாது என்று இறுதி நிமிடம் வரை அழுத்தம் கொடுத்த மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இருந்தனர். ஆனால் ஜோ பைடன் நிர்வாகம் இறுதி வரை அதை அனுமதிக்கவில்லை. மாறாக அக்டோபர் 26ஆம் தேதி ஈரானுக்குள்ளே நடந்த விமான தாக்குதல்களில் ஈரானின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டன. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டதாலும் ஹெஸ்போலா மற்றும் ஹமாஸ் ஆகிய ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் திறன்கள் ஒப்பீட்டளவில் பெரும்பாலும் சிதைக்கப்பட்டுள்ளதாலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க பொன்னான வாய்ப்பு இன்னமும் இருப்பதாக அந்த அதிகாரி கூறினார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலின் மிக முக்கியமான விஷயம் அதன் திறன்களை தொடர்ந்து மேம்படுத்துவதாகும் என்று பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமான திறன்கள் தாக்குதல் நடத்துவதற்கான ரக வெடிகுண்டுகள் மற்றும் தாக்குதலுக்கு செல்லும் விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் வசதி. இந்த இரண்டாவது திறன் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈரான் மற்றும் ஏமனில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது நிரூபிக்கப்பட்டன. இஸ்ரேல் தற்போது லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லாவின் சுரங்கங்களை தாக்கி அழிக்க பயன்படுத்துவது 5000 பவுண்ட்ஸ் பங்கு பஸ்டர் குண்டுகள். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்க தேவை 20,000 பவுண்ட்ஸ் பங்கு பஸ்டர் குண்டுகள். அது அமெரிக்காவிடம் இருக்கிறது. அமெரிக்கா ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளின் இலக்குகள் மீது நடத்திய தாக்குதலில் அவை பயன்படுத்தப்பட்டன. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் மேலும் ஆதரவை வழங்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த அதிகாரி கூறினார். கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலில் நடந்த பாதுகாப்பு குழு கூட்டத்தின் போது இந்த சாத்தியம் விரிவாக ஆராயப்பட்டதாக கூறப்படுகிறது. நவம்பர் 11ஆம் தேதி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவதற்கான ராஜதந்திர செயற்பாட்டு மற்றும் தந்திரோபாய நிலைமை இப்போது இருப்பதைப் போல ஒருபோதும் இருந்ததில்லை என்று குறிப்பிட்டார். அப்படி ஒரு தாக்குதலை இப்போது நடத்துவது செய்யக்கூடியதாகவும் யதார்த்தமாகவும் சாத்தியமாகவும் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். ஆனால் அதை விவரித்து கூற அவர் மறுத்துவிட்டார். எங்கோ நெருப்பு இல்லாமல் புகை வராது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரின் கூற்றில் புகை தெளிவாக தெரிகிறது. இந்த ஆண்டு முதல் தடவையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது ஈரான். ஏப்ரல் 14 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் இஸ்ரேல் மீது டெஹ்ரான் நடத்திய பெரிய தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் மீதான 2 பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்தின. அந்த 2 தாக்குதல்களும் உண்மையில் இஸ்ரேலிய விமானப்படை எவ்வளவு உயர்ந்தது என்பதை தெளிவாக்கியது என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிட்டார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மேம்பட்ட அம்சங்களால் அந்த தாக்குதல்களை தடுக்கவே முடியவில்லை. இஸ்ரேலிய விமானங்கள் போட்ட குண்டுகளையும் ஏவிய ஏவுகணைகளையும் ஈரானால் தடுக்க முடியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரானுக்குள்ளே மிக முக்கியமான இலக்கை அடைய ஒரு வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் அரசின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் அளவின் அச்சுறுத்தலை முறியடிக்கவும் அகற்றவும் இப்போது எம்மால் முடியும். இன்று இஸ்ரேலின் தேசிய மற்றும் பாதுகாப்பு ஸ்தாபனத்தில் ஈரானிய அணுசக்தி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்து உள்ளது. இது செய்யக்கூடியது என்ற புரிதல் உள்ளது. பாதுகாப்பு முன்னணியில் மட்டுமல்ல, ராஜதந்திர முன்னணியிலும் கூட இது சாத்தியம் மற்றும் அவசியம் என்று காட்ஸ் புரிதல் உள்ளது என்று கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் கூற்று அப்படி இருக்க, இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர்கள் நஃப்டாலி பெனட் மற்றும் யாயிர் லபிட் உட்பட பல அதிகாரிகள் அக்டோபர் 26ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேலிய விமானப்படை தாக்கியிருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். அதற்கு பதிலாக ஈரானின் சுமார் 20 பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு தளங்களை தாக்குமாறு விமானப்படைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் உத்தரவிட்டது. கூடுதலாக, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு வரவிருக்கும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் டெஹ்ரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலம் ஈரானின் அக்டோபர் 1 தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக பரிந்துரைத்தார். 2 மாதங்களின் பின் ட்ரம்ப் ஜனாதிபதியானதோடு இந்த கோட்பாட்டில் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியும் என்பது உண்மைதான். இருந்த போதிலும் ட்ரம்ப் கொடுத்த அனைத்து அறிகுறிகளும் தேர்தலுக்கு பிந்தையதும் கூட ஈரானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பதாக உள்ளது. அது நேதன்யாகு அரசாங்கத்தை உற்சாகப்படுத்தியது. இங்கு மற்றொரு முக்கிய விஷயமும் உள்ளது. அதுதான் ஸ்னாப்பேக் பொறிமுறை. இந்த பொறிமுறையானது அக்டோபர் 2025இல் காலாவதி ஆகிறது. ஸ்னாப்பேக் என்பது 2015ஆம் ஆண்டு ஈரானுடன் செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு பொறித்தடவை. ரஷ்யா அல்லது சீனாவின் வீட்டோ தடை போட முடியாததால் ஈரான் ஒப்பந்தத்தை மீறுவதாக அறிவிக்க ஒப்பந்தத்தில் உள்ள தரப்பினரை ஸ்னாப்பேக் பொறிமுறை அனுமதிக்கிறது. அந்த பொறிமுறையை 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு தரப்பு பயன்படுத்தினால் அது 2015ஆம் ஆண்டுக்கு முன் ஈரானுக்கு இருந்த முழு உலகளாவிய தடைகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரும். அணுசக்தி பிரச்சனையில் ஈரானை ஒரு சிறந்த திசையில் நகர்த்துவதற்கு இது குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த முயற்சியிலும் திரைக்கு பின்னால் இஸ்ரேல் கடுமையாக உழைத்து வருவதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாக்குவது இன்னமும் சிறந்தது என்று வட்டாரம் கூறியது. ஏனெனில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுப்பதையோ அல்லது மெதுவாக்குவதையோ விட இது அதை அழிக்கவே அல்லது முடிவுக்கு கொண்டு வரவோ முடியும். இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் திறன் இஸ்ரேலுக்கு இல்லை என்று சில விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அந்த திறன் தம்மிடம் உள்ளது என்று இஸ்ரேல் கூறுகிறது.